எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவதூறு பரப்புறத ஒரு தகவல் பேசிட்டு வரீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? அவர் தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு சார். தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு சொல்றீங்க சார், ஏன் சார் சொல்றீங்க? அது எப்பயுமே போட்டி வந்து திமுக அதிமுக தானே. அதிமுகவுடைய முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது, அதனால அதுதான் உண்மை. நடக்கிறது இதுக்காக நடக்கிறது இல்ல, எப்போதும் நடப்பேன். நான் எந்த ஊருக்கு போனாலும், சென்னையில இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, காலையில இதனுடைய வழக்கம் இது. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும் போது அப்ப நம்ம மக்களை சந்திக்கிற தேர்தல் நேரமா இருக்கிறதுனால மக்கள் வந்து என்ன சந்திக்கிறாங்க, உற்சாகத்தை சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போதும் சொல்றாங்க. அது உற்சாகமா இருக்கு, அதனால கொஞ்சம் கூடவே நடக்கிறோம். அதுதான் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கோம். இன்னைக்கு டிஆர் பாலு வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவதூறு பரப்புறத ஒரு தகவல் பேசிட்டு வரீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? அவர் தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு சார். தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு சொல்றீங்க சார், ஏன் சார் சொல்றீங்க? அது எப்பயுமே போட்டி வந்து திமுக அதிமுக தானே. அதிமுகவுடைய முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது, அதனால அதுதான் உண்மை. நடக்கிறது இதுக்காக நடக்கிறது இல்ல, எப்போதும் நடப்பேன். நான் எந்த ஊருக்கு போனாலும், சென்னையில இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, காலையில இதனுடைய வழக்கம் இது. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும் போது அப்ப நம்ம மக்களை சந்திக்கிற தேர்தல் நேரமா இருக்கிறதுனால மக்கள் வந்து என்ன சந்திக்கிறாங்க, உற்சாகத்தை சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போதும் சொல்றாங்க. அது உற்சாகமா இருக்கு, அதனால கொஞ்சம் கூடவே நடக்கிறோம். அதுதான் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கோம். இன்னைக்கு டிஆர் பாலு வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து புகார் கொடுத்திருக்காரு.